ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு ஈஸியாக ஸ்நாக்ஸ் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்நாக்ஸுக்கு நல்லாயிருக்கும். அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானோன்னு இந்த ஒவ்வொரு ஸ்லைசஸாக நம்ம உள்ளே போட்டுடலாம். போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். வேறு எதுவுமே போடல. நான் அப்படியே இந்த உருளைக்கிழங்கு ஸ்லைசஸை கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை அப்படியே எண்ணெயில் போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இது ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்ம திரும்ப எண்ணெயில் தான் நம்ம போட போகிறோம். அதனால் இது ஓரளவு ஃப்ரை ஆனோன்னு நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி கொஞ்சம் திருப்பி விட்டு அதை வேக விடுங்க. பாருங்க, அது ஓரளவு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்துடுறேன். இதை எடுத்துட்டு நம்ம ஆற விடலாம். ஆறின பிறகு இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லைசஸாக எடுத்து இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் அந்த ஸ்லைஸை வச்சுட்டு இது மாதிரி அழுத்துனீங்க அப்படின்னா அது நல்லா கொஞ்சம் தின் ஸ்லைஸாக கொஞ்சம் ஆகும். இந்த மாதிரி ஆகணும். பாருங்க, இந்த மாதிரி தின்னாயிரும். இது கொஞ்சம் உடையாமல் எடுங்க முடிஞ்ச அளவு. கொஞ்சம் உடஞ்சாலுமே பரவாயில்ல. இதை திரும்ப நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லைசஸையுமே நம்ம நல்லா அதை அழுத்திட்டு இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு க்ரன்ச்சியாக ஒரு ஸ்நாக் கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸுங்க. டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நம்ம அழுத்தி வச்சுருந்த எல்லா உருளைக்கிழங்கு ஸ்லைசஸையுமே நான் போட்டுட்ருக்கேன். போட்டு நான் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். நம்ம முதல்ல ஃப்ரை பண்ணும்போது அது கொஞ்சம் ஓரளவு ஃப்ரை ஆயிருந்துச்சு. இப்போ நம்ம இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப இந்த ஸ்லைசஸை போட்டிருக்கோம் எண்ணெயில். இது நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா மொறு மொறுன்னு ஆகணும். அது வரைக்கும் ஃப்ரை ஆக விடுங்க. பாருங்கள், இது போட்டு ஒரு கொஞ்ச நேரத்துலேயே நல்லா க்ரன்ச்சியாக ஃப்ரை ஆயிரும். இது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிற உருளைக்கிழங்கையுமே நான் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி திரும்ப போடுறேன். அடுத்து செகண்ட் பேட்ச் போட்டுட்ருக்கேன். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையுமே நான் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ இதில் நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு மொறு மொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.